10வது அதிகாரம் 32 முதல் 37 உள்ள வசனங்கள். முந்தின நாட்களில் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தின் அதிக மேன்மையும் நிலையும் உள்ளமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த காலவெளியிலே எங்களோடு பேசும், இடைப்படும், தடையான எல்லாவற்றையும் அகற்றி போடும். கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியாகிய தேவன் வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்கள் இருதயங்களோடு பேசி ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பவுல் ஆமேன். அதாவது இந்த நிறுவத்தை அவர் எழுதியிருக்கலாம் என்று 99% நம்பப்படுகிறது. ஆமேன். அப்படி அவர் எழுதுகிற பொழுது இந்த எபிரியர்கள் கொஞ்சம் ஓத்திரங்கள் அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து நிமித்தம் வந்தபோது ஒரு சிலர் அப்படியே பின்வாங்கி பழைய ட்ரெடிஷனலுக்குள்ளே போகிற ஒரு காலகட்டத்தில் ஆமேன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு என்கரேஜ், உற்சாகத்தை கொடுத்து அவளை மறுபடியும் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஆமேன். 35வது வசனத்தில், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று இங்கே அவர் சொல்லுவதை பார்க்கிறார். ஆமேன். தைரியம் என்பது, அந்த கான்பிடன்ட் என்பது விசுவாசத்தின் நிறைவிலே உண்டாகிற ஒரு காரியம்தான் அந்த தைரியம், போல்ட்னஸ் சொல்லுவாங்க. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும், அதாவது போல்ட்னஸ், ஆமேன், இந்த தைரியத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆவியை தந்திருக்கிறார்? தைரியத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் ஆமேன் தைரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடாதிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பல நிந்தனைகள், உபத்திரங்கள், அவமானங்கள், பல பிரச்சனை கூடாக கடந்து போகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு தேவ பிள்ளை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கலக்கம் இல்லை, என்னைக்கும் எப்படியும் ஒரே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க போறதில்லை, என்னைக்கும் ஒரு பஞ்சுமத்தை போல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று எண்ணுவதும் கூடாத ஒரு காரியம். இன்றைக்கும் அநேக ஓத்திரங்களிலும் நிந்தைகளுக்குள்ளும் போகிற கிறிஸ்தவர்கள் பல தேசத்திலும் இருக்கிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமேன். கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளும் இந்த உலகத்துல ஆமேன் அநேக திரளான சாட்சிகள் ஆமேன் இருக்கிறார்கள். ஆமேன். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட கொடிய தண்டனைக்குள்ளே, சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறார்கள். இரத்த சாட்சியாய் மடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த கொடிய இந்த கடைசி காலத்துல ஆமேன் உபத்திரங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கிற இந்த காலகட்டத்தில் முன்பு போல அல்ல, இனி உள்ள காலங்கள் எல்லாமே குறுகியபடியால் என்று வேதம் சொல்கிறது. இனி உள்ள காலங்கள் குறியிருக்கிறபடியால், இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாடுகள் நிறைந்திருக்கிறபடியாலே என்று வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம நிற்க வேண்டும் என்றால் இந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். தைரியம் என்று சொல்லும் போது தேவனுள்ள அசாதாரண விசுவாசத்துல நமக்கு ஏற்படக்கூடிய, நம்முடைய ஆத்மாவில் ஏற்படக்கூடிய அமைதியை காண்பிக்கிறது. அல்லேலூயா. எந்த நிலையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் தேவனால் என்னை நடத்த முடியும் என்ற ஒரு அசாதாரணமான நம்பிக்கை அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஆமென். பசியோ பட்டினியோ, எந்த மாதிரி ஒரு நெருக்கடியோ, யுத்தங்கள் செய்திகள் கேட்கிறோம், பல ஒரு நெருக்கடிகளை கேட்கிறோம், அவைகள் நடுவிலும் தேவனாலே என்னை நேச முடியும், நடத்த முடியும் என்ற ஒரு நிச்சயம் ஒரு மனிதனுக்கு வரும்போது அந்த நம்பிக்கை நிச்சயம் தான் வேதம் தைரியம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் நிச்சயம், அந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அந்த நம்பிக்கை அவன் வாயினாலே அறிக்கையிடுவான். அதுதான் 23வது வசனத்துல
அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். இயேசுவானவர் எனக்காக மரித்து, எனக்காக பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்கள் அடைந்து அவர் பிதாவிடத்திலே கடந்து போய் பிதாவின் வலப்பக்கத்தில் என்ன செய்திருக்கிறார்? வீற்றிருக்கிறார். ஆகவே எனக்கும் ஆமென் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலன் எனக்கும் இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம பார்த்தா எத்தனையோ பரிசுத்தவான்கள், நன்றாக ஓடினவர்கள், அவர்கள் விசுவாசத்தை விட்டு ஓய்ந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. போராட்டங்கள் மிகுதியாய் வரும்போது இனி என்ன விசுவாசத்தை காத்துக்கொள்வது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே தள்ளப்பட்டு அநேகர் கூடாமல் அப்படி விசுவாசத்தை விட்டு போன சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் கூட ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே கேட்கிற. ஆச்சரியமா அப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு விசுவாச பரீட்சைக்குள்ளே போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே தேவ சபைகள் இருக்கிறத உணர்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனா இங்க வேதம் சொல்லுது, ஆதலால் என்றால் ஆமென், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், இவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும், இவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறதுனாலே வருகிற அவமானங்கள் இருந்தாலும், ஆமென், ஆதலால் என்று ஆகையால் ஆமென் மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஆமென் இந்த அப்போஸ்தலர் சொல்லுகிறார், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதிருங்க? விட்டு விடாதிருங்கன்னு சொல்ல மிகுந்த பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கையும் ரிவார்டை வைத்திருக்கிறார். ஆமென். எதை வைத்திருக்கிறார்? ரிவார்டு. அவார்டு அல்ல, ரிவார்டை ஆண்டவர் மிகுந்த பலனை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு போட்டியில பங்கு கொள்கிறான், அவன் வெற்றி பெறும் போது அவனுக்கு ஒரு பரிசை, ஒரு அவார்டை கொடுக்கிறாங்க. அதே அல்ல ஆண்டவர் பேசுவது. இங்கே ரிவார்டை குறித்து, மிகுந்த பலனை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாச ஜீவியத்திலே நாம் பெற்ற இந்த விசுவாசத்தை, அந்த தைரியத்தோடு நாம் அதை கடைபிடித்து தைரியத்தை வெளிப்படுத்தி கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருப்போமானால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்று எபிரேயர் 3 நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாமே அவருடைய சுதந்திரவாளியாக இருப்போம். ஆமென். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 34 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ மிகுந்த பலனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல. இந்த விசுவாசத்திலே அந்த தைரியத்தோடு அதை காத்துக்கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். காம்ப்ரமைஸ் பண்ணி வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அல்லது ஒரு எதிர்பார்ப்போடு ஏதாவது எனக்கு நன்மை கிடைக்கும், அதாவது எது நன்மை நடக்க வேண்டும் என்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அநேகம் உண்டு. அல்லேலூயா. ஆனா உபத்திரமோ பிரச்சனையோ கிறிஸ்து மூலமாய் வருவதை அவர்கள் விரும்புவதில்லை. ஆமென். ஆனா ஆண்டவராய் இயேசு திரும்பி சொன்ன ஒரு காரியம், நீங்கள் உலகத்திலே உபத்திரவப்படுவீர்கள். யோவான் 16 அதிகாரம் 20 வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 16 அதிகாரம் 20 வசனத்துல, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த மாதிரியான துக்கங்களோ நிந்தைகளோ அவமானங்களுக்குள்ளோ கிறிஸ்து நிமித்தம் நாம் போயிருக்கிறோமா? ஆமென். இல்ல. ஆமென். அப்ப நாம கிறிஸ்தவர்களே அல்லன்னு அர்த்தம். ஆமென். நாம கிறிஸ்தவர்களே அல்லன்னு அர்த்தம். பொய் சொல்லல, உண்மையை சொல்ல. ஆமென். ஏன்னா நம்ம இயேசுவை பற்றி சொன்னா தானே மற்றவனுக்கு தெரியும் இவன் யாருன்னு. ஆமென். நம்ம சொல்றது தான் இல்லையே கிறிஸ்துவை பற்றி யார்ட்டையும். நாம கிறிஸ்தவன் என்றே நிறைய பேருக்கு தெரியாது. பேரை வச்சுதான் பெஞ்சமின், ஜார்ஜ், ஸ்டீவன் அப்படின்னு தெரியும். ஆனா உண்மையிலே வேற செயலை வச்சு யாருமே கிறிஸ்தவன் என்று சொல்ல மாட்டான். ஏன்னா நம்மகிட்ட அந்த சுவிசேஷத்தின் தாகம் கிடையாது. அந்த கிறிஸ்துவத்துவம் என்ன அவமானங்கள் நிந்தை வந்தாலும் சத்தியத்தை அனைவருக்கு கொடுத்து அழிந்து போகிற ஆத்துவாவை எப்படியாவது நரகத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் என்ற இயேசுடைய இருதயம் நமக்கு இல்லாது இருக்கிறதுனால நமக்கு ஓத்திரம் என்ன செய்யாது வர. ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடானால் பட்ட மரத்துக்கு
என்ன பாடா இருக்கும் என்று பேசினார். பாவமில்லாத எனக்கு நிந்தை அவமானம் சிலுவையுமா இருந்தா உங்களுக்கு எப்படியா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆமென். அப்ப கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு என்ன உண்டு? பாடு உண்டு. ஏன் பாடு ஏன் வரலன்னா நமக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பழகிட்டோம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வளைந்து கொடுத்து சத்தியத்துக்குள் நிற்காம நமக்கு ஏற்ற வண்ணமாக வாழ கற்றுக்கொண்டபடினாலே நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அப்படிதானே? ஹலோ. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம கிறிஸ்தவன் தெரியாது, படிக்கிற இடத்துல நம்ம கிறிஸ்தவன் யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. ஆனா கிறிஸ்துவ கொஞ்சம் சொல்லி பாருங்க, பொதுவான வெளியில கிறிஸ்துவ அறிவிச்சு பாருங்க, அப்பதான் உங்க எதிரி கொஞ்சம் எழும்பும். ஆஹா, ஐயோ, கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா இவனை நாங்க தொந்தரவே பண்ணல, இப்ப நமக்கு இவன் தொந்தரவாகிட்டான்னு சொல்லி சத்துரு உங்களுக்கு மேல என்ன செய்வான்? எழும்பும். அதனால நீங்க சுவிசேஷம் என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. ஆமே. இப்போ மிகுந்த பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மிகுந்த பேர் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, பேர் கிறிஸ்தவர்களுக்கு பலன் கொடுக்கிறதுக்கு அல்ல. ஆமென். உண்மையாய் கிறிஸ்துவாய், ஆமென், நிறைய பேர் கிறிஸ்துவுக்காய் மரிக்க ஆசை, ஆனா கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து மடிய நம்ம விருப்பப்படணும். ஆமென். கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து மடியணும். ஆமென். அதற்கு விருப்பப்படணும். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்கிற, பறைசாற்றுகிற, கிறிஸ்துவை உலகத்துக்கு சாட்சியாய் நாம் நிற்க ஆரம்பிக்கும் போது உலகம் நம்மளை பகைக்கலாம், உலகம் நம்மை அவமானப்படுத்தலாம், உலகம் நம்மை நிந்திக்கலாம். ஆனா அந்த நிந்தையும் பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு வேதத்துல என்னென்ன பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட பலன் வைத்திருக்கிறார். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது மிகுந்த பலனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷம் 11 முதல்ல வாசிங்க. என்ன நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். கிரேட் ரிவார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22ஆம் அதிகாரம் அதுல 12 இவைகளெல்லாம் வாசிக்கும் போது, நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோடு கூட அவனவனுக்கு என் பலன் கூடவே வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அவன் தேவன் இங்கே மத்தேயுல சொல்லுகிறார் கிரேட் ரிவார்ட் அப்படிங்கிறார். அல்லேலூயா. யாருக்கு சொல்லுகிறார்? ஆமென். 11 என்ன நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு மிகுதியான பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆகுதான். ஆமென். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு விடாதீங்க. ஆமென். அவர் சொல்ல வருகிற ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும் போது, 2 பேர் மலை ஏறினாங்க. 2 பேர் என்ன ஏறினாங்க? மலை ஏறிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டாங்க, மலை ஏறி கொஞ்ச தூரம் போயிட்டாங்க. ஆனா ஒரு நபரால முன்னோக்கி சொல்ல முடியல. முன்னோக்கி கைகாலெல்லாம் நடுக்கம் உண்டாயிடுச்சு, கைகாலெல்லாம் நடுங்கிட்டு பலன் எல்லாம் குந்தி போயிடுச்சு. ஆனா தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு சொல்கிறார், நண்பனே, இனி என்னால என்ன செய்ய முடியாது, மேற்கொண்டு போக முடியாது அப்படிங்கிறார். ஆமென். ஆனா அந்த நண்பன் அவனை என்கரேஜ் பண்ணுவதற்காக சொல்லி, கொஞ்சம் நீ வந்த வழியை கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னா, கொஞ்சம் வந்த வழியை திரும்பி பாருன்னு சொல்லும் போது, ஆமென், அது பயங்கரமான அதால பாலாதம் மாதிரி தெரியுது அவனுக்கு. ஆமென். இனி இறங்குவது ரொம்ப மேலையும் பார்த்தா அது கொஞ்சம் பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமென். அப்ப மேலேயே போயிடுவோன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் பலன் கொண்டு ஏறி போனான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோம். ஆமென். ரொம்ப தூரம் இந்த விசுவாச ஜீவியத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். ஆகையால் அப்படின்னு அர்த்தம், இன்னும் கொஞ்சம் தான். ஆமென். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர்
தாமதம் பண்ணார். அப்படி கொஞ்ச தூரம் தான். இனி உள்ள வாழ்க்கையை எப்படி ஆயினும் விட வேண்டிய பாவங்களை விட்டுட்டு, விட வேண்டிய உலக ஆசைகளை விட்டுட்டு, ஆமென், நம்மளை நெருக்கி நிற்கிற அந்த சின்ன சின்ன பாவங்களை, சந்தோஷங்களை எல்லாம் கிறிஸ்துவத்தை உதறி தள்ளிவிட்டு நாம தொடர்ந்து அந்த விசுவாசத்துக்காய் ஓடணும் தான் அழைக்கிறார். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் இதிலே சொல்கிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், மிகுந்த பலனுக்கு ஏதுவாக. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆமென் வேதனைகள் நடுவிலும், பிரச்சனை நடுவிலும், பாடுகள் நடுவிலும் கடந்து போகிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மகா பெரிய ரிவார்டை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷ அறிவிக்க கிறிஸ்தவ என்று சொல்வதற்கு வெட்கப்படுறீங்களா? யாருக்காயினும் ஆமென். எத்தனை முறை எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம். நாமளும் முன்னோக்கி சொல்ல வேண்டும். ஆமென். நாமே கிறிஸ்துவுக்கா நிந்தையை, அவமானங்களை சந்தோஷமாய் எண்ண வேண்டும். வேதம் லூக்கா 6:35 சொல்லுகிறது எப்படிப்பட்ட பலன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? உங்களை துன்பப்படுத்துறவள, உங்களை அவமானப்படுத்துறவள நீங்க என்ன செய்யுங்க? ஆமென், சிநேகித்து அவளுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கு. எப்படிப்பட்ட பலன் சொல்றார்? உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? யாருக்கு பிள்ளையா நம்ம? உன்னதமான கர்த்தர் உங்களை பார்த்து என் மகனே மகளே என்று சொல்லுகிற ஒரு உயர்வான ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷம் அதுல உன்னதமானவருடைய பிள்ளை என்று சொல்வதில்லை? நாம அவருடைய பிள்ளை தானா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உன்னதமானுடைய நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்ற ஒரு வாக்கை, ஒரு பிரதிபலனை ஆமென் நமக்கு கொடுப்பவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு முறை பேதுரு ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவர், நாங்க இவையெல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வலையை விட்டோம், படகை விட்டோம், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்வார். ஆமென். மத்திய 19ஆம் அதிகாரத்துல ஆமென், ஆமென், இம்மையிலே என்னுடைய நாமத்துக்காக வாசிங்க, கிறிஸ்து நிமித்தம் 28 இந்த மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. எங்க கொண்டு வச்சிருக்கிறார்? மகிமையான சிங்காசனம். அந்த சீசர்களுக்கு தானா? நமக்கெல்லாம் இல்லையா? நீங்களா நினைக்க ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு சின்ன இடம் தந்தா போதும் ஆண்டவரே. எந்த ஓரத்துல? ஒரு சின்ன இடம். நரகத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஓரத்துல ஒரு சின்ன இடம் தந்தா, அந்த லாஸ்ட் மூலையில ஒரு சின்ன இடம் தந்தா போதும், அங்கிருந்து நான் என்ன முகமா என்ன செஞ்சிருவேன், பார்த்துருவேன்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, எபேசியர் 2:7 எங்க கொண்டு வைத்தார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கரங்களை பத்தி எல்லாம் சொல்லாமா? அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியான அருள் செய்து வைத்திருக்கிறார். கரங்களை பத்தி எல்லாம் சொல்லாமா? அது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் நம்ம ஆல்ரெடி பொசிஷன் தி ஹைல்ஸ். ஆமென். அல்லேலூயா. நம்ம டூ ஸ்டேட்ல வாழ்றோம். ஆமென். அதாவது டூ ஸ்டேட்னா 2 நிலைப்பாட்டிலே கிறிஸ்தவன் வாழ்றான். பூமியில இருந்தாலும் அதே நேரம் எங்க உள்ளவனா இருக்கிறான்? பரலோகத்துல உன்னதத்துல விட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை புரியுது? பூமியில வாழுகிறவளா இருந்தாலும் நாம எங்க விட்டு இருக்கிறோம்? உன்னதத்துல விட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பூமியில வாழுகிறதுனாலே கண்ணீர், துக்கம், வேதனை. ஆனா அதே நேரத்துல பரலோகத்தில் இருக்கிறதுனால அந்த ஆனந்த, சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த 2க்குள்ளும் இருக்கிறோம். ஆமென். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். அதனால மிகுந்த பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாமும் ஆமென் அவருக்காக சாட்சியா இந்த உலகத்துல என்ன செய்யணும்?
ஜீவிக்க வேண்டும். முயற்சி எடுக்கணும். எல்லா விதத்திலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஃபேமிலியா இருக்கிறவங்க ஃபேமிலிகளை ஃபோக்கஸ் பண்ணி 4 ஃபேமிலிகளுக்கு சுவிசேஷத்தை மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செஞ்சிருவாங்க? இந்த தேசத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்வாங்க? ஒண்ணுமே முடியாது. கொஞ்சமாயினும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. மிகுந்த பலன். ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2வது ஒரு பலனை வைக்கிறார். எப்படிப்பட்ட பலன்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. என்ன இப்போ? எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆமென். என்ன ரிவார்டா? முதல்ல கிரேட் ரிவார்டு, இப்ப எப்படி வச்சிருக்கிறார்? எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு. இந்த காரியம் நடந்த பின்பு, எந்த காரியம்? அந்த சோதம் குமாரா பட்டணத்தை எதிரிகள் வந்து பிடித்து கொண்டு போய் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவை அவருக்கு பிடித்து கொண்டு போகும்போது, லோத்துவை காப்பாற்றுவதற்காக அவன் யுத்தத்துக்கு போகிறான். அவன் யுத்தத்திற்கு பழக்கம் உள்ளவன் அல்ல. ஆனாலும் தன்னுடைய வீட்டில் வேலை செய்த 318 வேலை ஆட்களை பட்டயத்தை கொடுத்து அவங்கள தயார்படுத்தி தானும் கடந்து போய் சில நண்பர்களோடு கூட அவன் கடந்து போய் அங்க 5 ராஜாக்களை மேற்கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தோடு திரும்பி வர்றான். அல்லேலூயா. ஒரு பெரிய ஜெயத்தோடு வெற்றியோடு வர்றான். வரும்போது இந்த சோதம் அந்த ராஜா இருக்கிறாருங்களா, அவன் 21ஆம் வசனத்துல ஆபிரகாம் நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை என்ன செய்யும்? எடுத்துக்கொண்டு போகும் சொல்லும்போது, இந்த ஆபிரகாம் சொல்ற வார்த்தை கவனிங்க. அடுத்த வசனத்துல, அதற்கு ஆபிரகாம் சோதம் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமே, ஐஸ்வர்யம் வாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாயினும் பாதரட்சின் வாராயினும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னத தேவனாகிய கர்த்தர் அவன் கையை உயர்த்துகிறான். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் தருகிற பொருள் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. உலகம் தருகிற பொருள் ஐஸ்வர்யத்தில் எனக்கு அவசியம் இல்லை. தேவன் தருகிற ஆசீர்வாதம் பலன் எனக்கு போதும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிற ஆபிரகாம்? அவன் அந்த சோதம் ராஜாவை சந்திக்கும் முன்பாக பரலோகத்தின் தேவன் மெல்கிதேசின் அடையாளத்தின்படி அவனை இயேசுவை அங்கே சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வம்ச வரலாறு இல்லாதவன் என்று சொல்லப்பட்ட அந்த மெல்கிசேதேக் இயேசுவுக்கு அடையாளமானவன். ஆமென். திராட்சை ரசத்தை அப்பத்தை எடுத்து ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமை சந்தித்து விட்டு ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வானத்தையும் பூமியையும் உடைய உன்னத தேவனுடைய வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தருகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் இந்த பூமியில நீ எப்படி வாழ்ந்து கொள்ளலாம்? உலகத்துல என்னதும் சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. சத்துருவும் இயேசுவிடத்தை அதுதான் சொன்னா, நீ என்ன விழுந்து பணிந்து கொள், இந்த உலகம் முழுவதும் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆமென். அதைத்தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவன் நம்பி நாடி போகிறாங்க. ஆனா பிரியமான பிள்ளை, ஆனா ஆபிரகாம் அதே இல்லை. அவன் சோதம் ராஜாவுக்கு முன்னாடி தன் கரங்களை வானத்துக்கு நேராக எடுத்து அந்த தேவன் ஆசீர்வதித்த அதே வார்த்தையை உச்சரித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னத தேவனுக்கு முன்பாக என் கரத்தை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. இவைகளில் இந்த உலக ஆசீர்வாதங்கள் ஒன்றும் எனக்கு வேண்டாம். தேவனால் தருகிற ஆசீர்வாதம் போதும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, யோசித்து பாருங்க, நம்ம சொல்லுகிற சுவிசேஷம், அவருக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், ஆத்துமாவுக்காக அழுகிற அழுகைகள், ஓடி ஓடி ஆமென் ஜனங்களை சந்தித்து ஊழியங்களை செய்கிற காரியங்கள், அவர் பிரதிபலன் மனுஷன் தருவான இல்லை, பரலோகத்தின் தேவன் நமக்கு பிரதிபலனை வைத்திருக்கிறார். கரங்களை அல்ல சொல்லாம ஆமே, அந்த பிரதிபலனை நாம எதிர்பார்த்து ஊழியர்களை செய்யணும். அல்லேலூயா. ஓத்திரங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. தாவீதை பாருங்க. ஆமென். 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் அவன் சொல்கிறார். 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் அவருடைய வார்த்தை கவனிங்க. ஆமென். நிந்தனை என்னுடைய இருதயத்தை பிளந்தது. ஆமென். நான் மிகவும் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன்.
ஒருவனும் இல்லை, தேற்றுவார்கள் என்று காத்திருந்தேன், ஒருவனை பாருங்க, நிந்தை என் இருதயத்தை என்ன செய்தது? பிளந்தது அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள் வழியாய் நான் கடந்து போகிறேன். வாட எண்ணி அவனுக்கு கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளை, கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். கிறிஸ்து நிமித்தம் நிந்திக்கப்படுறோமா, அது அதிக பாக்கியம். அல்லேலூயா. அதான் எபிரேயர் 12:2-3 ஆமென். அல்லேலூயா. தமக்கு முன்னாய் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை, அந்த வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சிலுவையை சகித்து தனக்குன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம், பலன், அதை நினைத்து அவர் எல்லாவற்றையும், அவமானங்கள், நிந்தனைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவை பின்பற்றிருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்காய் வரும் நிந்தைகளை, அவமானங்களை, பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரலாம். ஆமேன். அவைகளிலே நாம சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும்? களி கூறணும். கர்த்தர் இந்த மோசேக்கு தான் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்த மோசேக்கு தான் ஆமேன். அந்த அப்போஸ்தலர் 7 நான் முட்செடியில் தரிசனமான தேவன். அல்லேலூயா. ஆமேன். முட்செடியில் தரிசனமான தேவன் என்று அவர் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். முட்செடியில் எழுந்தருளின தேவன், முட்செடியில் எழுந்தருளின தேவன் மோசேக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஆமேன். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் ஆமேன் அந்த பலனை நோக்கமாய் எண்ண வேண்டும். கடைசியாக எப்படிப்பட்ட பலன்? ஆமேன். ரூத்துடைய புஸ்தகம் ஆமேன் 2 வாசித்துருங்க. ஆமேன். 2:12 வேகமாய். உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். இஸ்ரவேலில் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் இந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. 3வது பலனை ஆண்டவர் சொல்கிறார், அந்த fullness of reward. ஆமென். fullness of the reward. ஆமென். தேவன் ஆமென் ஃபுல் ரிவார்ட் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகள் என்ன கொடுப்பார்? நிறைவான பலனை கொடுக்கிறார். இங்க பாருங்க, ரூத்துக்கு ஆண்டவர் சொல்றார், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அவருடைய செய்கை ஆச்சரியமானது. அவருடைய செய்கை எப்படிப்பட்டது? ஆச்சரியமான ஒரு செய்கைகள். மோவாப் தேசத்தாரை இஸ்ரவேல் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அங்க போனா கட்டாய் நிந்தை, அவமானங்கள் உண்டு. யாரும் அவளுக்கு எதிராக வந்து வாழ்த்தல் சொல்லவே மாட்டாங்க. தண்ணி எடுக்க போகணும், பெண்கள் அதிகாலையில, அங்கேயும் உன்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவளுக்கு தெரியும். இந்த நகோமிட்டையோ ஒண்ணுமே இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு அதையும் அவளுக்கு யோசித்து பார்த்திருக்கலாம். அதுவும் அவளுக்கு அது பெருசல்ல. அல்லேலூயா. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அந்த தேவனை அறிந்தபடினாலே, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதனைகளை அவள் புருஷனிடத்தில் கேள்விப்பட்டபடினாலே, அந்த தேவன் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு நானும் போக வேண்டும் என்று சொல்லி அவள் பிடிவாதமாய் மன உறுதியோடு இருந்ததை பார்த்து நகோமி அவளை அழைத்து கொண்டு போனாள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவள் ஒரு ஆலோசனை, பரிசுத்த தேவனுடைய ஆலோசனையோட இதுல நீ படுத்து கொண்டு இருக்கும் போது, அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ நன்றாய் பார்த்து போய். ஆமென். அப்படின்னா அவளுடைய டிசர்னிங் ஸ்பிரிட், தேவனுடைய திட்டத்தின் பேர்ல, ஒரு ஆலோசனையின் பேர்ல அவ தன் கவனத்தை, மனதை வைக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் என்ன எப்படியாய் போகிறார் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு அவள் கவனமாய் ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டும். 2வது அவர் சொல்ல, அவன் கால்கள் மேல் மூடியிருக்கிற போர்வை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அல்லேலூயா. நீ என்ன செய்ய? அது படுத்துக்கொள்வது என்பது அந்த பாதம் என்று சொல்லும் போது, யோவான் 13 இயேசு பாதங்களை அவர் சுத்தம் பண்ணுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பாதம் என்று தாழ்மையும் ஒரு அர்ப்பணிப்பையும் அங்கே கொடுக்கிறது. ஊழிய அர்ப்பணிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு முதல் ஆண்டவர் உமக்கு போவாசாய், உமக்கு அடிமை, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு அர்த்தத்தில் அவள் அங்கே கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அர்த்தமாக ஒரு தாழ்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. போர்வையை என் மேலே மூடும் என்பதுக்கு அது அர்த்தம் என்னவென்றால், நீர் எனக்கு இன்று முதல், நீரே எனக்கு ஒரு ரிஃப்யூஜ், அடைக்கலம், நீர் தான் எனக்கு
அடைக்கலம். என் வாழ்க்கை, என் எல்லாமே நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், முழுவதும் சரண்டர் அடைவதற்கு, முழுவதும் தன்னை தேவனுக்கு அல்லது போவாசுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. இந்த செய்கைகளினால்தான் இரண்டாவது முறையும் போவாஸ் அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. ஆணை, கர்த்தருடைய பேரில் அவளுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறான். ஆமென். 13ஆம் வசனத்துல அங்கே கர்த்தருடைய நாமத்துல அவளுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறான். விழியும் மட்டும் நீ படுத்து கொண்டிரு என்று சொல்லி, நான் இதை செய்து உனக்கு சொல்லுவேன் என்று சொல்வாள். அல்லேலூயா. 18ஆம் வசனத்துல நகமி அவனை குறித்து சொல்லும்போது, என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் இந்த போவாஸ் என்ன செய்ய மாட்டான்? தன்னுடைய பாதத்துல தனகே அடைக்கலமாய் வந்த ஒரு பெண்மணியே, அதே போல இயேசுவின் பாதத்துல ஒருவேளை நீங்க வந்திருந்தா, ஒருவேளை நீர்தான் அடைக்கலம் என்று அவருடைய போர்வைக்கு கீழாக ஒப்பு கொடுக்கிற, சரணடைகிற ஒரு வாழ்க்கை, தாழ்மையாக, என்னுடைய பலனால இந்த ஆவிக்குரிய ஜீவத்துல மேற்கொள்ள முடியாதையா, உம்முடைய பலனையும் எனக்கு தந்து நான் எப்படியாவது ஓடி ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் என்று தேவ பலத்தை சார்ந்து வாழுகிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அவர் நிறைவான பலனை வைத்திருக்கிறார். கரங்களை எல்லாம் சொல்லாம அங்குதான் சொன்னார் ஆண்டவர், நிறைவான போவாசா, நிறைவான பலன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த நிறைவான பலன் வேணும்? நாமும் கிறிஸ்துவுக்காய் தியாகங்களை சகிக்க ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பரீட்சைக்கு நிற்க வேண்டும். சுவிசேஷத்தை போய் அறிவிச்சு பாருங்க, டெஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஆமென். நீங்க வாயை மூடிட்டு கிறிஸ்தவன் என்று யாருக்கும் தெரியாமலே இருந்துருங்க. ஆபீஸ்லயும் இயேசு வசனத்தையோ எதையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உச்சரித்துறாதீங்க. ஆமென். யாரும் வாய்ப்பு கிடைச்சா சுவிசேஷம் சொல்லவும் சொல்லிடாதீங்க. ஆமென். அப்படிதான், அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கைத்துல நேரம் வாழ போறோம், ஒரு முறை தான். அது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார், இம்மையிலும் மறுமையிலும். அல்லேலூயா. மறுஜென்ம காலத்திலும் இம்மையிலும் மிகுந்த பலன். இந்த போவாசு பாருங்க, எந்த வாய் நிந்தித்ததோ, எந்த வாய் சொசைட்டியை விட்டு இவள் மோவாப்பிய ஸ்ரீ, அந்நிய ஸ்ரீ என்று ஒதுக்கி தள்ளினதோ, அதே வாய் இஸ்ரவேலின் தாயாய் எண்ணப்பட்ட ராகேல், லேயாளுக்கு ஸ்தானத்திலே அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவளை நிறுத்தினார்கள், அவளை வாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் வீட்டை கட்டின ஒரு ராகேலை போல, லேயாளை போல நீ வாழ்ந்திருப்பாயாக என்று சொல்லி வாழ்த்த ஆரம்பித்தாங்க. ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு முறை நிந்தைகள், ஒரு முறை அவமானங்களை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த தேசத்துக்கு வந்த அந்த பெண்மணியை ஆண்டவர் எங்க ரிவார்டை கொடுத்து எங்க வைக்கிறார் பாத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. அந்த புத்தகத்தை அவ எழுதல, ஆனா கர்த்தர் எழுத வைத்தார், அவளுடைய பேரிலேயே எழுத வைத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அது மட்டுமல்ல, இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமையிலும். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதத்தை வைத்தார்? ஆமென். அவள் மூலமாய் ஓபேத், ஈசாய், அப்புறம் தாவீது. அல்லேலூயா. தாவீதின் புத்திரன் இயேசு. அல்லேலூயா. தாவீதின் குமாரன் யாரு? இயேசு. ஆமென். அந்த ஜீனியாலஜி வரிசையில ரூத் என்ற பெயரையும் ஆண்டவர் பதித்தார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாம ஆமென். the great exceeding reward மட்டும் இல்ல, the reward, full rewardையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். யாருக்கு? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், விடவே கூடாது. அவன் எல்லாரும் எழுந்திருப்போமா? நாம் செபிப்போம். பரலோகத்தின் எங்க நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கனமான மேன்மையான பாக்கியத்திற்கு என்று எங்களை அழைத்த உன்னதமான தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே என்று அழைத்த உன்னதமான கர்த்தருக்கு நன்றி அப்பா. இந்த காலையிலும் உடைய பிள்ளைகள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான இந்த தைரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு அப்பா கிறிஸ்துவை முன்னிறுத்தி இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய பலனையும் அப்பா தைரியத்தையும் அப்பா கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்ற நிச்சயத்தோடு அப்பா தொடர்ந்து ஓடி முடிக்க பலன் கொடுப்பீராக. யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.